போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. சூப்பர் ஜானு, செம்மையான எவிடன்ஸ் மாட்டே இருக்கு. ஆமா ஆமா, நீ சந்தோஷப்படு. ஆனா என் மருமகளை ஜெயில போடுறதுக்கு இப்படி ஒரு சதி பண்ணிருக்காங்களேன்னு எனக்கு வேதனையா இருக்குடா. இந்தாங்க, கிளாஸ்ல ஊத்திக்கோங்க. சொல்லுங்க சார். ஆடிட்டருக்கு கால் பண்ணேன், ரீச் ஆகல. அப்படியா? வேற ஏதாவது நம்பர் இருக்கா? சரி, நான் கேட்டு பார்க்குறேன். ஓகே சார். அத்தை, மேனேஜர் கால் பண்ணாரு, ஆடிட்டருக்கு கால் பண்ணா போகலையா? அடிஷ்னல் நம்பர் இருக்கா? இருக்கே, கொஞ்சம் கொடுக்குறீங்களா? மொபைல்ல இருக்கு, இரு எடுத்துட்டு வரேன். கார்த்திக், தண்ணி எடுங்க. ஜானு, அந்த இன்ஸ்பெக்டர் பைரவி அம்மாக்கு ஏதாவது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, அதை செக் பண்ணு. இரு ஒரு நிமிஷம் பாக்குறேன். இருக்கு, ஒரு வாய்ஸ் நோட் இருக்குப்பா. அதை ப்ளே பண்ணு. இரு கேளு. டோன்ட் வரி பைரவி மேடம், இலக்கியா தப்பிக்க முடியாத அளவுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். கோர்ட்ல உங்களுக்கு ஆதரவா தான் ஜட்ஜ்மெண்ட் வரும். எனக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கீங்க. இலக்கியாவை வெளியே வரவிடுவேனா? அவ 7 வருஷம் கம்பி என்றது கன்ஃபார்ம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அடி பாவி, அடி பாவிங்களா, பாத்தியாடா? ஜானு, இந்த 2 ஆடியோவும் இலக்கிய கேஸ்க்கு ரொம்ப உதவும். இதை உடனே அனுப்பு. சரி சரி, அனுப்புறேன், ஒரு நிமிஷம் இரு. அத்தை, ஐயோ, அப்படியே வரும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபைல் எடுத்துட்டு வந்துருங்க. எதுக்கு? இல்ல, ஒரு டவுட் இருக்கு, கொஞ்சம் வெரிஃபை பண்ணணும். சரி. என்னாச்சு? கௌதம், கௌதம், பைரவி உள்ள வரா. அந்த ஆடியோவை அனுப்புனியா? ஐயோ, நான் அதை உனக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே அவ உள்ள வந்துட்டு இருக்கா. ஐயோ கடவுளே, என்ன கௌதம் பண்றது? போ. ஜானு, ஒண்ணு பண்ணு. சொல்லு. நீ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி சார்ஜ் போட்டுட்டு பவர் பாக்ஸ் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு மறைஞ்சுக்கோ. ஐயோ, நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல கௌதம். சொன்னதை செய். சரி சரி. என்னாச்சு? டெட்டான போனை சார்ஜ்ல போட்டுட்டு பவர் ஆன் பண்ணாம போயிட்டனே. அதான் போன்ல சார்ஜே ஏறல. இதுக்கு தான் கௌதம் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொன்னானா? ஓ, என் புள்ள பயங்கர புத்திசாலி. எதுக்கு இவ டவுட்டா பாக்குறா? ஒன்னும் புரியலையே. நான் சாப்பிட போகும்போது ரூம் கதவை சாத்திட்டு தானே போனேன்.
இப்போ வர்றப்போ கதவு திறந்து கிடந்த மாதிரி இருக்கு. ஐயோ, நான் வசமா சிக்கிக்கிட்டேனே. ஐயோ கடவுளே. கதவு திறந்திருந்துச்சா இல்ல நான் திறந்தனா? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கு. சரி, கார்த்திக், ஃபோன் டெட்டா இருக்கு. சார்ஜ் ஆன உடனே எடுத்து தரேன். இந்த சரி அத்தை, கொடுங்க. கௌதம், என்னாச்சு? அப்பா கௌதம், பைரவி போயாச்சு. நீ சொன்ன பிளான் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஃபோன் சார்ஜ் ஆகலைன்னு நினைச்சு ஃபோனை எங்கேயே வச்சுட்டு போயிட்டாப்பா. ஜானு சீக்கிரம் அந்த ஆடியோவை அனுப்பு. சரி சரி, அனுப்பிடுறேன். ஜானு அந்த ஆறுமுகத்தோட நம்பரே அனுப்பிவேன். சரி சரி, அனுப்பிடுறேன். நீ ஹோல்ட் பண்ணு. கௌதம், உனக்கு 2 வாய்ஸ் நோட் வந்துருச்சா? ஒரு நிமிஷம் இரு. ஜானு, எல்லாம் வந்துருச்சு. சூப்பரான வேலை பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? என் பையனுக்காகவும் மருமகளுக்காகவும் நான் என்ன வேணாலும் செய்வேன். இதை விட பெரிய வேலை என்ன இருந்தாலும் சொல்லு, நான் தைரியமா பண்ணுவேன். என் மருமகளை எப்படியாவது காப்பாத்து. அவ ஜெயில இருந்து வெளியில வரணும். அது மட்டும் எனக்கு போதும்பா. நீ அனுப்பின ஆதாரம்லாம் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரி சரி, ரொம்ப நேரம் பைரவி நம்ம ரூம்ல இருக்கத போனை கட் பண்ணிட்டு கிளம்பு. சரி சரி, சரிப்பா. கிளம்புறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். என்னப்பா? நீ பைரவி அம்மா போன்ல இருந்து எனக்கு அனுப்பின மெசேஜஸ் எல்லாத்தையும் உடனே delete பண்ணு. இல்லனா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமால. சரி சரி, நல்லவேளை நீ சொன்ன. சரி, நான் delete பண்ணிடுறேன். சரிப்பா, நான் delete பண்ணிட்டேன். ஜானு, போனை சார்ஜ் போட்டு ஸ்விட்ச் போர்ட்ல ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு போயிடு. சரியா? சரி சரி, ஓகே, வச்சிடுறேன்ப்பா. ஓகே ஜானு, பாய். ஆஃப் பண்ணணும். எப்படியோ என் மருமக வெளியில வந்தா சரி. அந்த ஆறுமுகத்தோட இளநீ கடை இங்கதான் இருக்கணும். அவனை பிடிக்கலாம், வா. கோயில் கேட் பக்கம் தான் அவன் கடை இருந்துச்சுன்னு இலக்கியா சொன்னான். ஆனா இங்க எந்த கடையும் காணுமே. ஆமா மாமா, இங்க ஒரு இளநீ கடை கூட காணோம். எங்க போய் தொலைஞ்சா இவன்? வசந்த், அந்த ஆட்டோக்காரர் கிட்ட விசாரிப்போம். அண்ணே சொல்லுங்க சார். வணக்கம். என்ன விஷயம்? இங்க இளநீ கடை போட்டிருந்தாரு ஆறுமுகம், அவரு தெரியுமா? எனக்கு தெரியாது சார், நான் அந்த ஏரியாவுக்கு புதுசு. நீங்க வேற யாரையாவது கேளுங்க. சரிங்க, தேங்க்ஸ். சரிங்க சார், போலாம், வா. அண்ணே, என்ன வேணும் சார்? இளநீ கடை போட்டிருந்தாரு ஆறுமுகம், அவரு தெரியுமா? இல்ல சார், எனக்கு தெரியாது சார். தெரியாது. சரி வா, வாங்க மாமா. தேங்க்ஸ்ங்க.
அம்மா ம் இந்த ஆறுமுகன்னு ஒருத்தர் இளநீ கடை போட்டிருந்தாரு. தெரியலையேப்பா நான் பார்க்கல. சரி, வேற இடத்துல போய் விசாரிப்போம். சரி வாங்க. அண்ணா என்ன சார் டிவி வேணுமா சார்? இல்ல வேணாண்ணே. அது வந்து இங்க இளநீ கடை போட்டிருந்தாரு ஆறுமுகம். அவரை தெரியுமா? என்ன பேர் சொன்னீங்க? ஆறுமுகம். அப்படி யாரையும் தெரியலையே சார். தேங்க்ஸுங்க. சரிங்க சார். படப்பலாம். என்ன மாமா இந்த ஆறுமுகத்தை யாருக்குமே தெரிய மாட்டேங்குதே. இலக்கிய ஜெயில கிடக்கிறதுக்கு முக்கிய காரணமே ஆறுமுகம் தான். அவனை பிடிச்சாகணுமே. என்ன பண்றது? தம்பிங்களா இங்க வாங்க. எதுக்கு ஆறுமுகத்தை தேடுறீங்க? கடன் எதுவும் கொடுத்துருக்கீங்களா? இல்லம்மா, அந்த ஆறுமுகத்தை உங்களுக்கு தெரியுமா? அந்த பாவி என்கிட்டயும் கடன் வாங்கியிருக்கான். என்னன்னு தெரியல, ஆளையே காணோம். ஆமா, நீங்க எதுக்கு அவனை தேடுறீங்க சொல்லவே இல்லையே. அதுமா ஒரு கேஸ் விஷயமா ஆறுமுகத்தை பார்க்கணும். அவர் வீடு எங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்க பக்கத்துல தான் இருக்கு. ஜீவா நகர் 2வது தெரு 3ஆம் நம்பர் வீடு. சரிம்மா, ரொம்ப நன்றிமா. வா போலாம். சரிப்பா, போயிட்டு வாங்க. வா வசந்த், போலாம். வசந்த் வா, ஆறுமுகத்தை வீட்லயே வச்சு அமைக்கிறணும். வா போலாம். மூணாம் நம்பர் வீடு எங்க இருக்கு? மாமா 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 டோருக்கு பாருங்க, 3ஆம் நம்பர் வீடு. என்னடா வீடு பூட்டி இருக்கு? உண்மையிலே ஆறுமுகத்தோட வீடு இதானா? தெரியலையே. யார்கிட்டயாவது கேப்போம் மாமா. தோ அண்ணா சொல்லுங்க. இங்க இளநீ ஆறுமுகத்தோட வீடு இதோ நிக்கிறீங்களா, இதான் ஆறுமுக வீடு. டேய் வசந்த், என்ன மாமா இது? இதான் ஆறுமுக வீடுன்னு சொல்றாங்க. ஆனா வீடு பூட்டு போட்டு டூலெட் போர்டு போட்டிருக்கு. ஆமாண்டா, நாம எப்படி அவனை தேடுவோன்னு உஷாராக்கி வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான் போல. இப்ப என்ன மாமா பண்றது? மாமா ஒரு நிமிஷம். பாட்டி சொல்லுப்பா. இந்த வீட்ல ஆறுமுகன்னு ஒருத்தர் இருந்தாரு, எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரியாதுப்பா. அவர் எப்ப வீட்டை காலி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. திடீர்னு பார்த்தா வீடு காலின்னு போர்டு தொங்குது. நான் வரப்பா. சரிங்கம்மா. இப்ப என்ன மாமா பண்றது? டேய், எஸ்எஸ்கே ஒரு பக்கம் நமக்கு வக்கீலே கிடைக்க விட மாட்டேங்கிறான். இன்னொரு பக்கம் அஞ்சலி மயக்க நாடகம் போட்டு தப்பிக்கிறா. நாளைக்கு நடக்கிற அடுத்த விசாரணையாவது அந்த ஆறுமுகத்தை பிடிச்சு கோர்ட்ல நிறுத்தி இலக்கியாவை வெளியில கொண்டு வரலான்னு பார்த்தேன். இப்ப அதுக்கும் வழி இல்லாம போயிருச்சு. மாமா கவலைப்படாதீங்க மாமா, கடவுள் கைவிட மாட்டாரு மாமா. அக்காவை நிரபராதை நிரூபிக்க ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் மாமா. கிடைக்கிற வழியெல்லாம் முட்டு சந்தா இருக்கடா. என்ன செய்யறதுனே தெரியல. சரி வா போலாம். சரி சரி, சீக்கிரம் ஹாஸ்பிடல் கொண்டு போங்க. இந்த வழக்கை இன்னொரு நாள் தள்ளி வைக்கிறேன். கௌதம் அவ்வளவு தூரம் போராடியும் சொதப்பல் ஆயிடுச்சு. பாவி அஞ்சலி மயக்கம் போட்டு விழற மாதிரி நடிச்சு தப்பிச்சிட்டா. அவ கர்ப்பமா இல்லங்கறத ஜட்ஜ் வேற நம்ப மாட்டேங்கிறாங்களே. அந்த வக்கீல் வேற ஏன் கோர்ட்டுக்கு வராம சதி பண்ணாருன்னு தெரியல. நான் நிரபராதின்னு நிரூபிக்க முடியுமா? ஒன்னும் புரியலையே, குழப்பமா இருக்கு. கேஸ்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து நீ தப்புறியான்னு பாரு.
ஏன் இலக்கிய சாப்பாடு வாங்க வரல? எனக்கு பசிக்கலம்மா. இது என்ன நம்ம வீடா பசிக்கும் போது சாப்பிடுறதுக்கு? பெல் அடிச்சா போய் வாங்கி சாப்பிட்டுறணும். இல்லனா நாளைக்கு அடுத்த வேலை வரைக்கும் பட்டினியா தான் கிடக்கணும். இந்தா உனக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. என் மேல ரொம்ப அக்கறையா இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுனா துடிச்சு போயிடுறீங்க. உங்க உருவத்துல எங்க அம்மாவை பாக்குறேன். எங்க அம்மாவும் இப்படிதான். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா தாங்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க. அம்மாவாச்சேமா, எந்த அம்மாவால தான் தான் மக கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் சொல்லு? நீங்க இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குமா. ஏதோ நான் எங்க அம்மா கூட ஒன்னா இருக்கிற ஒரு ஃபீல். ஆகுண்டி ஆகும். உங்க அம்மா பேரை வச்சிருந்தா நான் உங்க அம்மா ஆயிடுவேனா? அந்த லட்சுமி உனக்கு பால் கொடுத்து வளர்த்தவ. இந்த லட்சுமியா வந்த ஸ்வர்ணா உனக்கு பாலை ஊத்த வந்தவ. சீக்கிரமே உனக்கு பாலை ஊத்துறேன். அம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது வார்டன் உன்னை பத்தி சொன்னாங்க. நீ செய்யாத தப்புக்கு குற்றவாளி ஆனன்னு கேள்விப்பட்டு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுமா. ஆமாமா, நான் தங்கச்சி மாதிரி நினைச்சவ அந்த அஞ்சலி. ஆனா அவ என்ன பழிவாங்க கங்கணம் கட்டிட்டு திரியறா. உண்மையாவே அவ கர்ப்பமா இல்ல. ஆனா அவளோட கர்ப்பத்தை கலைக்க நான் சதி பண்ணதா சொல்லி என் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டாமா. அதுக்கு பொய் சாட்சி வேற ரெடி பண்ணிட்டா. அந்த சதியெல்லாம் ஜெயிச்சு நான் வெளியே போகணும். அந்த நினைப்புல தான் நான் சாப்பிட கூட வராம யோசிச்சுட்டு இருந்தேன். கவலைப்படாத இலக்கியா, உன் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா நிச்சயமா தீர்ப்பு உனக்கு சாதகமா தான் வரும். சீக்கிரமே நீ ரிலீஸ் ஆயிடுவ. அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குமா. ஏன்னா எனக்காக என் புருஷன் கௌதம் வெளியே போராடிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஏதாவது பண்ணி என்ன வெளியே கொண்டு போயிடுவாரு. நிச்சயம் உன்னை கொண்டு போவான். ஆனா போனமா தான் கொண்டு போவான். அதுக்கு தானே நான் பொய் கேஸ்ல கைதாகி உள்ள வந்திருக்கேன். என்னை மீறி உன் புருஷன் உன்னை எப்படி வெளியே கொண்டு போறான் நானும் பாக்குறேன். சாப்பிடுமா, சாப்பிடு. நீங்களும் சாப்பிடுங்க. என் நடிப்புல நல்லா ஏமாந்துட்டல்ல. நம்பு, நல்லா நம்பு. உன்னை நம்ப வச்சு யாருக்குமே என் மேல சந்தேகம் வராதபடி சமயம் பார்த்து நான் உன்னை கொல்றேன். ஜனோ, என்ன ஜானு, எது கூப்பிட்ட? ஜனோ, இன்னைக்கு கோர்ட்ல விசாரணை, அதான் அவசரமா போயிட்டு இருக்கேன். அது விஷயமா தான் கூப்பிட்டேன் கௌதம். ஜெயில இருந்து இலக்கியா ரிலீஸ் ஆகணும்னு முருகன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்தப்பா இதை எடுத்துட்டு போ, இலக்கியாவுக்கு வச்சு விடு. முருகனோட அருளால இலக்கியா சீக்கிரமா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிடணும்பா. சரி ஜானு, நான் கிளம்புறேன். ஏன்பா, இலக்கியா இன்னைக்கு வீட்டுக்கு வந்துருவாள்ல? அந்த ஆசையில தான் நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா போன ஹியரிங்ல அஞ்சலி மயக்க நாடகம் போட்டு தப்பிச்சிட்டா. இந்த தடவை என்ன பிளான் பண்ணிருக்கானே தெரியல. அத நினைச்சாதான் எனக்கு டென்ஷனா இருக்கு. வேண்டாம் வேண்டாப்பா, நீ டென்ஷன் ஆகாத. உன்கிட்ட தான் பைரவியும் இன்ஸ்பெக்டரும் பேசின ஆடியோ இருக்குல்ல, அத நீ கோர்ட்ல கொடுத்துடு. அத வச்சு மட்டும் இலக்கியாவின் நிரபராதையும் நிரூபிக்க முடியாது. அவளுக்கு எதிராக பெரிய வில்லத்தனமா இருக்கிறதே அந்த இளநீ கடைக்காரன் ஆறுமுகத்தோட வாக்குமூலம் தான். ஐயோ,
அது பொய் சாட்சின்னு நிரூபிச்சிட்டா இலக்கியாவை வழக்குல இருந்து உடனே காப்பாத்திரலாம். ஏன்பா அந்த ஆறுமுகத்தை பிடிக்கவே முடியாதா? நானும் வசந்தும் அவனை தேடி போனோம். ஆனா அவன் கோயில்ல கடையும் போடல, வீட்டையும் காலி பண்ணிட்டு போயிட்டான். அச்சோ, ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? ஏன்பா இலக்கியாவுக்காக வாதாடுறதுக்கு வேற வக்கீல தயார் பண்ணிட்டியா? இல்ல ஜானு. இல்லையா? ஏன்? எந்த வக்கீல பிக்ஸ் பண்ணாலும் அடுத்த 10வது நிமிஷத்துல போன் பண்ணி வரலன்னு சொல்றாங்க. வந்தாச்சு தீபாவளி கொண்டாட்டம். இனி வீடெல்லாம் கோலாகலம். ஏன்னா மின்னிடும் வண்ணங்களாய் சென்னை சில்க்ஸின் ஏராளமான தீபாவளி கலெக்ஷன்ஸ். நினைச்ச மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நிறைய சாய்ஸஸ், லாட்ஸ் ஆஃப் சர்ப்ரைசஸ். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.